ஆஹ் குண்டு ஆடியோ லான்ச்ல இதே ஸ்டேஜ் தான். அப்போ ஒரு 3 பேருக்கு முக்கியமா நன்றி சொல்லியிருந்தேன். 3 அண்ணனுங்க. மறுபடியும் அதே 3 அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு தங்கலான் வந்து இட்ஸ் ஒரு நல்ல கம்ப்ளீட். இதுக்கப்புறம் தான் நான் என்னோட ஜேர்னி வந்து சினிமாட்டோகிராஃபரா வேற வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுல 3 பேரு என்னோட கூட பிறந்த அண்ணன் டோஜோ. அவர் தான் எனக்கு விஷுவல் மீடியம்ல போட்டோகிராஃபி ஒன்று இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கேமராவை ஒரு கண் எப்படி பாக்குது அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமரானா இதுதான் அப்படின்றத வந்து எங்க அண்ணன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் போட்டோகிராஃபிலேருந்து சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்கு, அதுக்குள்ள அழைச்சிட்டு போனது வந்து முரளி அண்ணா. முரளி அண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜ்ல சொல்ல. அந்த முரளி அண்ணாவுக்கு எனக்கு என்னோட நன்றிகள். சினிமாட்டோகிராஃபி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்பு வந்து அடுத்தடுத்து குண்டுல இருந்து, நட்சத்திரம் நகரில இருந்து, இப்ப தங்கலான்ல இருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சித் அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த 3 பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஆனா என்னோட ஹார்ட்ல எப்பொழுதுமே அவங்க இருப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார், மாளவிகா மேம், பார்வதி மேம், டேனியல். இந்த 4 பேரும் இந்த 1 வீக் ஆயிடுச்சு டூர் வந்து வேற லெவல்ல ப்ரமோஷன். வெரி குட் அந்த சார், மோர் தென் அ வீக் சார். அது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். அவங்களோட எஃபர்ட் பார்த்தா நேற்று குண்டூர்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, வைசாக்ல இருக்காரு. அமேசிங் ஒர்க் சார். ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்ல என்ன ரெயின் ஃபைட் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ சடனா எனக்கு ஞாபகம் வந்தது, கும்பகோணம் மென்ஸ் காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டல்ல நடந்த ரெயின் ஃபைட். அந்த ரெயின் எப்படி அந்த சேது சார், நான் 6th ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போ அங்க வந்து ரெயின் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு ஸ்கூல் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் வச்சு அடிச்சா ஒரு ஆர்டிபிஷியல் ரெயினை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்குள்ள அவரோட காம்படிட்டர் ஒருத்தர் போட்டு பழப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட் சேதுல. அந்த ஷூட்டிங் பார்த்து நேற்று அவர் ஷூட்ல வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமா கம்ப்ளீட் ஆனிச்சு. அதுக்கு முக்கியமான நன்றி ரஞ்சித் அண்ணாவுக்கு தான். ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கு எல்லாருமே வந்து லெஜண்ட் தான். நான் தான் இருக்கிறது ஒரு 2வது படம் 3வது படம் பண்ற ஒரு டெக்னீஷியன். அவர் 50வது ஆர்ட் டைரக்டர் வந்து 50வது படம் பண்றாரு. செல்வா ப்ரோ 25வது படம். ஜி பிரகாஷ் சார் சொல்லவே தேவையில்லை. இருக்கிறதுலே ஜூனியர் நான் என்னை யாருமே ரேக் பண்ணவே இல்லை. இந்த சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். என்னோட டீம் நிறைய இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடுவேன். சினிமாட்டோகிராஃபி டீம்ல வந்து ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. என்னோட ஃபோக்கஸ் பில்லர்ஸ் பாண்டியன், புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப. ஏன்னா என்னதான் ராபின், திலக், ராகுல் வந்து கஷ்டப்பட்டு சல்மத் சார் ஜிம்மில ஷாட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே ஆயிடும், அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ராபின்க்கு விக்ரம் சார் எப்பொழுதுமே சொல்லிருக்காங்க ராபின், ஏன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு ஆபரேட்டர் ராபின். அதே மாதிரி கிம்பிள்ல வந்து திலக் வந்து முக்கியமான ஒர்க் பண்ணியிருந்தான். இப்போ ராகுல் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்திருந்தாரு, அவங்களுக்கு நன்றி. என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம் விஜய், லோகேஷ், பிரகாஷ், ராம், கார்த்தி, ஜெகதீஷ் எல்லாம் ஏன்னா ரொம்ப சின்ன டீம். எங்க டீம் எல்லாருமே சின்ன பசங்க. அவர் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணாங்கலாம் கிடையாது. அவர் ஈஸியா ஒர்க் பண்ணதுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணனும் முரளி அண்ணனும் பேசும்போது நான் கூடவே நிற்பேன், என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பேன், எப்படி ஒரு ஷார்ட்டை டிசைன் பண்றாங்கன்றது பார்ப்பேன். அந்த லேர்னிங்ல வந்து இந்த படம், ஏன்னா நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அல்ல ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயத்த வந்து லாக் பண்ணவே மாட்டாரு, அவர் மைண்ட்ல வேற ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சொல்றேன்டான்னு காலையில ஸ்பாட்டுக்கு வந்தவங்கதான் அது ஒரு டிசைன் நடக்கும். அந்த டிசைனை வந்து இமிடியட்டா அடாப்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை விக்ரம் சாரை வச்சு மேம் எல்லாருமே வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனா அது வந்து அவ்வளவு ஈஸியான கிடையாது, ரொம்ப டஃப். ஒவ்வொரு நாளும் திடீர்னு திட்டு வாங்குவோம், திடீர்னு சூப்பரா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் சொல்லுவாரு, சில டைம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் சொல்லுவாரு, சில டைம் சரியா வரலன்னா ஏன்டா அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆயிடுவாரு. அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்புறேன். சீக்கிரமா வெற்றி விழாவில் சந்திப்போம்.